Hello students, I am Ramanan. இந்த வீடியோவில் class 11 exercise 3.7 இருந்து sum number 5 பார்க்க போகிறோம். இதில் 3 subdivision இருக்குது, ஒன்றுனா பார்க்கலாம். If a triangle ABC is a right angle triangle and if angle A is equal to pi by 2 then prove that அப்படின்னு கேட்டிருக்காங்க. சம்மில் கொடுத்துருக்கிறபடி நம்ம எழுதியாச்சு, டயக்ராமை மார்க் பண்ணியாச்சு. இப்போது ஃபஸ்ட் சப்டிவிஷன் cos square B plus cos square C equal to 1. Given condition என்ன நமக்கு angle A equal to pi by 2 அதாவது 90 டிகிரி இல்லையா? அப்போ மற்ற ரெண்டு ஆங்கிள்னுடைய சம்மேஷன் என்னவா இருக்கும்? அது 90 டிகிரியாக தான் இருக்கும். ஓகே, இது மட்டும் 90 டிகிரி, ஏவோட வேல்யூ மட்டும் 90 டிகிரினா இது ரெண்டையும் ஆட் பண்ணால், இந்த சியையும் இந்த பியும் ஆட் பண்ணால் 90 டிகிரி வந்தால் தான் ஆங்கிள் சம் ப்ராப்பர்ட்டி அது நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆகும். அதனால் இந்த இடம் 90 டிகிரி. ஓகே, ரெண்டு ஆங்கிள்னுடைய சம்மேஷன். ஓகே, ஸோ இப்போ இந்த வேல்யூலேருந்து எல்ஹெச்எஸ் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனில் எல்ஹெச்எஸ் cos square B ப்ளஸ் cos square C. இதிலிருந்து நம்ம cos square C வெளியில் எடுத்துடலாமா? அதாவது சியோட வேல்யூ எப்படின்னு கண்டுபிடிக்கலாம். C ஈக்குவல் டு pi by 2 மைனஸ் பி. ஓகே, அப்போ இந்த சியை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு pi by 2 மைனஸ் பின்னு போடலாம் இல்லையா? ஸோ cos square B ப்ளஸ் cos square 90 மைனஸ் பி. cos 90 மைனஸ் தீட்டாவோட வேல்யூ என்ன? sin தீட்டா. இங்கே என்ன இருக்குது? ஸ்கொயர் இருக்குது. ஸோ sin ஸ்கொயர் தீட்டா. ஓகே, ஸோ இப்போ இங்கே என்ன எழுதலான்னா cos ஸ்கொயர் பி, இங்கே cos 90 மைனஸ் தீட்டாவோட வேல்யூ sin தீட்டா இல்லையா? அப்போ இது ஸ்கொயராக இருந்ததுனால இதுவும் ஸ்கொயராக தான் இருக்கும். ஸோ ரைட், இந்த இடத்துல sin ஸ்கொயர் பி. இப்போ ரெண்டுத்தினுடைய வேல்யூ என்ன? ஐடென்டிட்டி படி, ஸ்டாண்டர்ட் ஐடென்டிட்டி cos ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் sin ஸ்கொயர் தீட்டாவோட வேல்யூ என்ன? 1. ப்ரூவ்ட். ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் ப்ரூவ்ட். இந்த இடம் நல்லாவே கவனிக்க வேண்டிய ஒரு இடம், முக்கியமான இடம் இது. ஏன்னா ஒரு ஆங்கிளை பற்றி இங்கே கொடுத்துருக்காங்கன்னா அடுத்த ஆங்கிளை பற்றி நமக்கு தெரியணும். அண்ட் கண்டிஷனல் பேசிஸில் நம்ம சியோட வேல்யூ தனியாக கண்டுபிடிக்க முடியும். ஓகே, அடுத்ததாக சப்டிவிஷன் 2. இப்போ ப்ரீவியஸ் சப்டிவிஷனில் நம்ம என்ன செஞ்சோமோ அதே தான் இந்த செகண்ட் சப்டிவிஷன்லையும் செய்ய போகிறோம். சப்டிவிஷன் 2ல் என்ன கொடுத்துருக்கு? இதில் எல்ஹெச்எஸ் எடுத்துக்க போகிறோம். செகண்ட் சப்டிவிஷனில் எல்ஹெச்எஸ் sin ஸ்கொயர் பி ப்ளஸ் sin ஸ்கொயர் சி. இந்த sin ஸ்கொயர் சிக்கு இந்த கண்டிஷனல் பேசிஸ் லைக் எப்படின்னா, மற்ற ரெண்டு ஆங்கிளை சேர்த்தாக்கா நமக்கு என்ன வரணும்? 90 டிகிரி வரணும் இல்லையா? இப்போ நம்ம யார் வேணும்? சி வேணும். அப்போ சியை மட்டும் லெஃப்ட் சைடு ரீட்டைன் பண்ணிக்கிட்டு pi by 2 மைனஸ் பி இதை ரைட் சைடு அனுப்பிச்சிடுங்க. இப்போ நமக்கு sin சினா நமக்கு இங்கே sin c by 2 வேணும் இல்லையா? sin c ஈக்குவல் டு sin ஆஃப் 90 மைனஸ் பி. அப்போ sin c அப்படிங்கிறது sin ஆஃப் 90 மைனஸ் தீட்டா. அப்போ sin ஆஃப் 90 மைனஸ் தீட்டான்றது cos தீட்டா, cos தீட்டான்றது cos b. அப்போ இந்த sin ஸ்கொயர் சியை எடுத்துட்டு sin ஸ்கொயர் பி போட்டாச்சு, sin ஸ்கொயர் சி எடுத்துட்டு cos ஸ்கொயர் பின்னு போடலாம். ஸோ ஸ்டாண்டர்ட் ஐடென்டிட்டி படி இதனுடைய வேல்யூ 1. ஓகே, நம்ம இந்த கண்டிஷனல் ட்ரிக்னாமெட்ரிக் ஐடென்டிட்டிக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் அங்கே இருந்ததுன்னா அதை எப்படி இந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணுறது, அதுக்கு இந்த ஐடென்டிட்டி தகுந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணி நமக்கு தகுந்த மாதிரி ஆன்சர் கொண்டு வரதுக்கு தகுந்த மாதிரி அதை கன்வெர்ட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஓகே, அடுத்ததாக சப்டிவிஷன் 3. இது ஒரு இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின்லேயோ அல்லது 3 மார்க் கொஸ்டின்லேயோ கேட்கலாம். இதை மட்டும் இப்போ நான் எப்படி கொடுத்துருக்கணும் இதே மாதிரி மட்டும் கொடுத்துட்டு கேட்கலாம். ஓகே, இப்போ எல்ஹெச்எஸ் எடுத்துக்கிறேன். தேர்ட் சப்டிவிஷனில் cos b மைனஸ் cos c இல்லையா? இந்த cos b நம்ம கண்டிஷனல் பேசிஸில் cos 90 மைனஸ் சின்னு மாற்றிக்கிறேன். ஓகே, எப்படின்னா b ப்ளஸ் சி இருக்கா? b plus c is equal to pi by 2, that is 90. நமக்கு b தான் வேணும், c ரைட் சைடு கொண்டு போயிடலாம். அப்போ c equal to pi by 2 minus b. நமக்கு b equal to pi by 2 minus c. நமக்கு cos b வேணும். ரெண்டு பக்கமும் cos ரேஷியோ எடுத்துடலாம். cos pi by 2 minus c. cos 90 minus theta sin theta.
அப்போ சைன் சி. அப்போ காஸ் பி எடுத்துட்டு சைன் சி போட்டுக்கலாம். சைன் சி மைனஸ் காஸ் சி. ஓகே, ஏன்னா ரெண்டுனுடைய ஆங்குலர் வேல்யூ நமக்கு ஈக்குவலாக வந்துருச்சுனாக்கா சம் ஃபர்தராக கொண்டு போகிறதுக்கு வசதியாக இருக்கும். ஓகே, இப்போது இதுக்கு தனியாக ஐடென்டிட்டியும் நாம் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஓகே, இதுக்கு ஹாஃப் ஆங்கிள் தியரம் சைன் சி அப்படின்னு இருந்ததுன்னா 2 sin c/2 இன்ட்டு காஸ் c/2. ஓகே, மைனஸ் மட்டும் 1 மைனஸ் 2 sin ஸ்கொயர் c/2. ஓகே, இப்போ இதெல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். இந்த 1 வந்து -1 இங்கே ஃப்ரண்ட்டில் இருக்கிறதுனால இதை கன்வெர்ட் பண்ணி ஃப்ரண்ட்டில் -1 கொண்டு வந்துடலாம். இது உள்ள மல்டிப்ளை ஆகும்போது -1 ஆகிடும், இது ப்ளஸ் ஆகிடும். ஸோ -1 ஃப்ரண்ட்டில் வந்துடும். ப்ளஸ் 2 sin c/2 cos c/2 ப்ளஸ் 2 sin ஸ்கொயர் c/2. ஓகே, இப்போ அடுத்ததா இந்த ரெண்டு பார்ட்லேருந்தும் 2 sin c/2ஐயும் இதிலேருந்து 2 sin c/2ஐயும் எடுக்கலாம். is equal to -1 plus 2 sin c/2. இங்கே cos c/2 இருக்கும், இங்கே sin லெஃப்ட் அவுட் டேர்ம் c/2 இருக்கும். ஓகே, இந்த c/2 நம்ம எப்படி வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுன்னு நம்ம ஏற்கனவே இருந்த அந்த ஐடென்டிட்டிலேருந்து பார்க்கலாம். சம்மில் கொடுத்துருக்கிற விஷயம் ஆங்கிள் ஏவோடைய வேல்யூ 90 டிகிரி, தட் இஸ் π/2. அப்போ மீதம் உள்ள ரெண்டு ஆங்கிள்னுடைய வேல்யூ π/2. நமக்கு தேவை இப்போ c/2 அப்படின்னு வச்சுப்போமே. இப்போ என்ன செய்யலாம்னா இந்த பியை மட்டும் அந்த சைடு கொண்டு போயிடலாம். அப்போ c ஈக்குவல் டு π/2 மைனஸ் பி இருக்குது. டிவைடிங் போத் சைடு by 2 பிகாஸ் வி வாண்ட் c/2. c/2 இஸ் ஈக்குவல் டு π/2 by 4 வரும். 5/4 ஆகிடும். எப்படின்னா π/2 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 2/1 ரெசிப்ரோகேட் ஆகும்போது π/4னு மாறிடும். கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது இந்த இடத்துல. அடுத்ததாக -b/2. அப்போ c/2 இருந்தால் அங்கேருந்து நம்ம என்ன வேல்யூ எடுத்துடலாம், π/4 மைனஸ் b/2ன்னு நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அது இந்த ரெண்டு பார்ட்டுக்குமே பொருந்தும், அதாவது sin c/2க்கும் cos c/2க்கும். ஓகே, ஈக்குவல் டு 1 ப்ளஸ் ஆஃப் 2 sin c/2. இந்த cos c/2 எடுத்துட்டு நம்ம என்ன போடலாம், cos 45 டிகிரி மைனஸ் b/2ன்னு போடலாம். π/4னுடைய வேல்யூ என்ன, 45 டிகிரி. அதே போல் இங்கே ப்ளஸ் sin 45 டிகிரி மைனஸ் b/2ன்னு போடலாம். இப்போ இதில் என்ன ஃபார்ம் நம்ம யூஸ் பண்ண போகிறோம்னா cos a மைனஸ் b ஃபார்மும் sin a மைனஸ் b ஃபார்மும் யூஸ் பண்ண போகிறோம். -1 ப்ளஸ் 2 sin c/2. இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் இருக்கு இல்லையா, இதுக்கு cos a மைனஸ் b ஃபார்முலா என்னென்னா cos a cos b மைனஸ் ப்ளஸ் sin a sin b. cos a cos b இல்லையா, cos b/2 ப்ளஸ் sin a இன்ட்டு sin b, அதாவது sin b/2. ஃபர்ஸ்ட் பார்ட் ஓவர். ப்ளஸ் இங்கே என்ன இருக்குது, ப்ளஸ் இருக்குது. அடுத்ததா sin a மைனஸ் b, sin a cos b, sin 45 டிகிரி இன்ட்டு cos b/2, sin a cos b இல்லையா. அடுத்ததா மைனஸ் cos a 45 டிகிரி sin b, sin b/2. அந்த ஃபார்முலா கரெக்டாக ஞாபகம் இருக்கிறதோட தான் சரியாக செய்ய முடியுது. இப்போ வேல்யூஸ், நியூமரிக்கல் வேல்யூஸ் இருக்குது நமக்கு. ட்ரிக்னாமெட்ரியோட பேசிக் ரூல் நம்ம யூஸ் பண்ணி போட முடியும். ஐ மீன் டேபிள் வேல்யூ. -1 ப்ளஸ் 2 sin c/2 cos 45ஓட வேல்யூ 1/2 cos b/2. அடுத்தது அதே மாதிரி இங்கே sin, இந்த இடத்துல 1/2 போடலாம். sin 45க்கு பேலன்ஸ் உள்ள டேர்ம் வந்து sin b/2 ப்ளஸ் sin 45ஓட வேல்யூ 1/2 cos b/2. இங்கே மைனஸ் 1/2 sin b/2. வேல்யூஸ்லாம் அப்ளை பண்ணியாச்சு. இந்த பாசிட்டிவ் வேல்யூக்கும் இந்த நெகட்டிவ் வேல்யூக்கும் கேன்சல் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ லெஃப்ட் அவுட் டேர்ம்ஸ் என்னன்னு கரெக்டாக எழுதிடலாம்.
2 sin c by 2 உள்ள என்ன இருக்குது அப்படின்னா 2 டைம்ஸ் இருக்கு இல்லையா, இது 2 பார்ட்டாக இருக்குது. அப்போ அது ஃபஸ்ட் தனியாக எழுதிக்கலாம். 1/√2 cos b by 2 ப்ளஸ் 1/√2 cos b by 2. ஓகே, இப்போ -1 ப்ளஸ் 2 sin c by 2 இன்ட்டு இது ரெண்டுத்தில் இருந்தும் 1/√2 நான் காமனாக எடுத்துக்கிறேன். 1/√2 அப்போ cos b by 2 ப்ளஸ் cos b by 2ன்னு வரும். கரெக்டாக? இப்போ இது 2 டைம்ஸ் இருக்கு இல்லையா, அப்போ மறுபடியும் என்ன செய்கிறோம், -1 இந்த √2க்கும் இந்த 2க்கும் கேன்சல் பண்ணிடலாம். அகைன் ஒரு √2 வரும். ஓகே, லெஃப்ட் ஓவர் டேர்ம்ஸ் பார்த்தீங்கன்னா √2 sin c by 2 இது 2 டைம் இருக்கு இல்லையா, 2 பார்ட் இருக்குல்ல, அப்போ 2 cos b by 2. ஓகே, இப்போ இதை வெளியில் கொண்டு வந்துடலாம். -1 ப்ளஸ் இந்த 2வை இதோட மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா 2√2 sin c by 2 and cos b by 2. ஓகே, இதுதான் சம்மில் கேட்டிருந்த RHS. பாருங்க, -1 ப்ளஸ் 2√2 sin c by 2 இன்ட்டு cos b by 2. ஓகே, ஸோ நிதானமாக செய்யுங்க. கண்டிஷன் பேசிஸில் இருக்கக்கூடிய ஐடென்டிட்டிஸில் கவனமாக ஹேண்டில் பண்ணுங்கள். நான் நடத்தின இந்த சம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ஈஸியாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.